வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு மூலிகை பற்றி நான் உங்கள்கிட்ட காட்ட வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நிறைய பேர் மூலத்தால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மூலத்துக்கே அனுப்புறதுக்காக ஒரு வைத்தியம், நாட்டு வைத்தியம். வாங்க, இந்த பாருங்கள், இந்த செடியில் இருக்கிற பூ பாருங்கள். மஞ்சள் கலரில் இருக்கும். இதை பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மூலத்தை இப்போ மூலம் இருக்குதுன்னா நம்மலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஒன்று உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க, அறுத்துருவாங்க. ரொம்ப கொடுமையான விஷயம். நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது அறுத்தாலும் திரும்ப மீண்டும் வளர்ச்சி அடையுது அப்படின்னு. இது முழுமையாக குணப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்திக்கணும். நாட்டு வைத்தியன்றது எப்பவுமே முழுமையாக சுத்தமாக காலி பண்ணுறதுக்கு தான் நாட்டு வைத்தியம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதெல்லாம் மீண்டும் எப்போ வேணாலும் தொடரும். ஆனால் இது அப்படி இல்லை. ஆனால் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. இது இந்த பாருங்கள், இந்த இலை எடுக்கிறேன் பாருங்கள், இந்த இலை பாருங்கள். எங்கள் ஏரியாவில் துத்தி செடின்னு சொல்லுவோம். ஒரு சில ஏரியாவில் இது என்னன்னு சொல்லுவாங்க, சாம்பல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேரே துத்தி தான். இதுக்கு இன்னும் ஒரு சில ஏரியாவில் அங்கங்கே வெவ்வேறு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் துத்தி செடி, துத்தி, ஓகேங்களா, மூலத்துக்கு சிறப்பே துத்தி செடி தான். இந்த இலை தினமும் காலையில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு, உங்களுக்கு சாமி கும்பிட விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, குளிச்சுட்டு இந்த இலையை 2 இலை காலையில் 2 இலை 90 நாளைக்கு சாப்பிட்ணுங்க. மூலமே சுத்தமாக காலி ஆகிடுங்க. மூலன்ற பிரச்சனையே இருக்காதுங்க. 100%ங்க. மூலன்ற பிரச்சனையே வராது. அதாவது லைட்டாக யாருக்காவது மூலம் பிரச்சனை இருந்தால் கூட ஒரு 1/2 இன்ச்சு ஷார்ட்டேஜாக தெரியுது, ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு இருக்குது அப்படின்றவங்க முக்கியமாக இதை சாப்பிட்டா உடனே சரியாகிறதுக்கு 100% வாய்ப்பு. உங்களுக்கு என்னடா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் எப்படியும் நான் வீடியோ போட்டிருப்பேன், வேறு யாருனாலும் வீடியோ போட்டிருக்கலாம். நாட்டு வைத்தியத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். மூலத்தை பற்றி பாருங்கள். நாட்டு வைத்தியம் சாப்பிடுங்க. நாட்டு வைத்தியம்னாவே நமக்கு நன்மை உள்ளது தான். அதனால் தீமை கிடையாது, பாதிப்பே கிடையாத ஒரு விஷயம் நாட்டு வைத்தியம்தான். இங்கே பாருங்கள், இலை ஒரு பக்கம் லைட்டாக சொர சொரன்னு இருக்கும், ஒரு பக்கம் நைஸாக இருக்கும். துத்தி செடி பாருங்கள். திரும்ப பூ மஞ்சள் கலரில் இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம்.